தனிநபர்களின் வாட்ஸ்அப் சாட் மூலம் 200 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு கண்டறியப்பட்டதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியதற்கு காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது. சுமார் 60 ஆண்டுகள் பழமையான வருமான வரி சட்டத்திற்கு மாற்றாக புதிய வருமான வரி மசோதாவானது நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மசோதாவை ஆதரித்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசுகையில், புதிய சட்டத்தில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை வருமான வரித்துறை அதிகாரிகள் பயன்படுத்த அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது. இதனால் பல வரி ஏய்ப்புகளும் நிதி முறைகேடுகளும் வெளிச்சத்துக்கு வந்துள்ளன. வாட்ஸ்அப் சாட் மூலம் கணக்கில் வராத 200 கோடி ரூபாய் பணம் கண்டறியப்பட்டு வரி ஏய்ப்பு நடந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கூகுள் மேப்பை பயன்படுத்தியதன் அடிப்படையில் பணத்தை பதுக்கி வைத்திருக்கும் இடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இன்ஸ்டாகிராம் கணக்குகள் மூலம் பினாமி சொத்துக்களின் உரிமையாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர். கிரிப்டோ கரன்சி மூலம் நடக்கும் முறைகேடுகளை கண்டறிய வருமான வரித்துறை அதிகாரிகள் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டியது அவசியமாகிறது. புதிய வரிச்சட்டம் கொண்டுவரப்பட்டால் அது மின்னஞ்சல், டெலிகிராம், வாட்ஸ்அப் மற்றும் வணிக மென்பொருட்களின் சர்வர்களை பயன்படுத்தி நிதி மோசடிகளை வெளிக்கொண்டு வர உதவும் என்று நிர்மலா சீதாராமன் கூறியிருந்தார். இந்நிலையில் அவரது இந்த கருத்துக்கு காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஆட்சிக்கு வரும்போது வெளிநாட்டு வங்கிகளில் இருக்கும் இந்தியர்களின் கருப்பு பணத்தை கொண்டு வருவோம் என்ற கோஷத்தோடு வந்தவர்கள் வாட்ஸ்அப் சாட்களை கண்காணிக்க விரும்புகிறார்கள் என்று காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது.